நோரன் அவங்க சீனியரை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களும் அதே ஃபீல்ட்ல பழகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் நோரன் அந்த ஃபீல்ட்ல ஃபர்ஸ்ட் அவங்கள கிஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் சீனியர் அவங்கள லவ் பண்ணலன்னு புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த பிரேக்கப் ஃபீலிங்ல அப்ராடுக்கு படிக்கவும் போயிடுவாங்க. அப்படியே 5 வருஷமும் முடிஞ்சிடும். பட் அப்பவும் நோரன் சீனியரை மறக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க சேம் டைம் அவங்களுக்கு ஒரு பொக்கே வரும். அதுல எந்த நேமும் இருக்காது. ஜஸ்ட் நீ சந்தோஷமா இருப்பேன்னு நம்புறன்னு மட்டும் இருக்கும். அதை பார்த்ததுமே அது சீனியர் தான் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு நோரன் புரிஞ்சுப்பாங்க. இவ்வளவு நாள் ஒரு கால் மெசேஜ் எதுவும் பண்ணல. பட் சடன்லி இப்படி ஒரு பொக்கே. சரி, இதை ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணிடலான்னு நினைச்சு சீனியரை பார்க்க தாய்லாந்து வராங்க. பட் இவங்க வர்ற டைம் சீனியர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா தெரியுது. அண்ட் அது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, மர்டர்னு இவங்க தெரிஞ்சுக்கிற டைம் யாரோ இவங்களோட கழுத்தையும் அறுத்து போட்டுட்டு போறாங்க. அந்த லாஸ்ட் மினிட் லைஃப்ல அவங்க ஃபீல் பண்ணி, நான் ஏன் சீனியரை விட்டுட்டு போனேன், நான் போகாம இருந்திருந்தா அவங்க இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பாங்க, எனக்கு ஒரே ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சா இது எல்லாத்தையும் நான் மாத்திருவேன்னு யோசிக்கும் போது ஏதோ ஒரு மேஜிக் நடக்க 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பிரேக்கப் ஆன அதே நைட்டுக்கு டைம் டிராவல் பண்ணி போயிடுறாங்க. அண்ட் அங்க சீனியர் உயிரோடு இருக்கிறதையும் பாக்குறாங்க. ஸோ அவங்க டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு வந்ததை புரிஞ்சுக்கிட்டு, இனி நீ என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருந்து உனக்கு நடக்க இருக்கிற இந்த ஆபத்தை நடக்க விடாம நான் தடுத்து காட்டுவேன், இது என்னோட வாக்குன்னு சொல்ல அப்படியே இங்க இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.